இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த இலை சாப்பிட்டா சளியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடுமாங்க. என்ன இலை தெரியுமா? மொசு இலை. எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தோசை தான் செய்ய போகிறோம். மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, பெருங்காயத்தூள் எல்லாம் எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி, இது எல்லாமே ஒரே ஜார்லேயே சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. என்கிட்ட சின்ன ஜார் இருந்ததால் நான் 2 வாட்டியாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் எல்லாமே ஒரே வாட்டி போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி மாவை எடுத்த பிறகு தோசைக்கல் நல்லா சூடாகட்டும்னு சொல்லி லைட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை ஊற்றி எடுங்க. சூப்பராக வருங்க. எவ்வளோ தின்னா வேணாலும் ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு 2 பக்கம் திருப்பி போடுங்க. வெறும் பச்சரிசி மாவுன்றனால இந்த மாதிரி ஒயிட்டாக வந்துடும். அந்த இடத்துல மட்டும் ஆயில் தடவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சளி இருக்கிற இடமே தெரியாதுங்க. நெஞ்சு சளிலாம் இருந்தால் அப்படியே பறந்து போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இலை நேம் பார்த்தீங்கன்னா முசு. ஓகேவா? மறக்காமல் இந்த ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.